அங்கே தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம். இப்போ நம்ம என்னென்னா பெஸ்ட்டு காஃபி ஷாப்பு எங்கன்னா புன்னார்குளத்தில் வந்திருக்கோம். ஸோ நம்ம கருப்பட்டி காஃபின்னு நம்ம கேட்டோன்னு சொன்னால் நாங்கள் எல்லா ரவுண்ட்ஸும் போகிற இடத்துல எங்களுக்கு பிளெயினாக தான் என்ன செய்கிறாங்க, கருப்பட்டி காஃபி கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஷாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மில்க் ஆட் பண்ணி தான் அவங்க என்ன செய்யிருக்காங்க, கருப்பட்டி காஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி அதை மேய்க்கிறவங்க அதை பற்றி சொல்லுவாங்க, ஒன்று கேட்டுக்கலாம். வணக்கங்கண்ணா, உங்கள் பேர் என்னது? அப்போ நீங்கள் இந்த கருப்பட்டி காஃபி மில்க் ஆட் பண்ணி போட்டிருக்கீங்க, அது எப்படி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சார் அதை பற்றி எங்களுக்கு ஒரு ஒரிஜினல் கருப்பட்டிமா. உடங்குடியில இருந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்து வரக்கூடியது. உடங்குடி வேம்பாரிலிருந்து வருது, ஆர்டர் கொடுத்து வரோம். அதை நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். பவுடர் பண்ணி வச்சுட்டு கிளாஸில் போட்டுட்டு அப்புறம் காஃபி தூள் ஒரிஜினல் காஃபி ஆட் பண்ணிட்டு அப்புறம் பால் மில்க் சேர்த்து கருப்பட்டி பவுடர் வச்சுருக்கீங்க. காட்டலாமா? இந்த வேம்பாறு உடம்புது. இது ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு அடுத்தது காஃபி தூள் போடும்போது அது ஈவன் ஆகும். அதுக்கு பிறகு பால் விட்டு நல்லா இது பண்ணிட்டு அந்த கால்குலேஷன் ஆகுது. அப்புறம் காரணம் வந்து ஒரிஜினல் கிடையாது. இது ஒரிஜினல், இது வேம்பாறு உடம்புடைய இருக்கு. அங்கிருந்து ஆறு கருப்படி ஒரிஜினல்னால வேம்பாறு சாயப்படி உடம்புடி இருந்து நாங்கள் 6 படி வர வைக்கிறோம். இங்கே தோப்படி கிடையாது. வழி பக்கம் பணம் பிடிக்கலாம். அதில் எனக்கு சொந்தமாக 300 பணம் சீசன் வந்து அங்கே தான் எடுத்து கொண்டு வந்துடும். ரெண்டாவது வந்து ஒரிஜினல்னால தான் டூப்ளிகேட்னால தெரியும், ஒரிஜினல் தெரியாது. காஃபி டேஸ்ட் எப்படி இருக்கு? அந்த குறைஞ்ச கருப்பட்டி தெரியும். கருப்பட்டி காஃபின்னா பால் கருப்பட்டி காஃபி அப்போல்லாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப சுவையாக அந்த கருப்பட்டி காஃபி சாப்பிட்டோம். அப்புறம் இப்போ எல்லாம் அந்த மரங்கள் ரொம்ப பிறகு இப்போ கடைகளெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கருப்பு ஏன்னு கேட்டாங்கன்னா நான் இப்போ தெரிஞ்சுங்க அப்படிங்கிறேன். ஒரிஜினல் கிடையாது, சுத்தமான கருப்பட்டியில் பால் கிடையாது. அது சராசரி கல்வி நல்ல சுத்தமான கருப்பட்டி கிடைக்கிறது. சாயம் இது வேறுபாடு உடம்பு அங்கே வந்து செக் பண்ணுவாங்க. எனக்கு ஒரிஜினல் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்ன விலைக்கு 450 ரூபா. ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா காசு போடலாம். ஒரு கிலோவோட எப்படி பார்த்தாலும் ஒரு 22 காசு. 25 ரூபா ஒரிஜினல்னால அந்த இதில் வந்து நமக்கு 200 ரூபாய்க்கு கருப்பி இருக்குது, 250 ரூபாய். சரி கம்பல்சரி. வாங்க மக்களே, இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ தந்திருக்கோம். சார் அவங்க சொன்னாங்க இப்போ பிளெயின் காஃபி தான் நம்ம குடிச்சு பார்த்துருக்கோம், ஸோ மில்க் ஆட் பண்ணி நம்ம பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். பாருங்கள், ஒரிஜினல் எங்கே ஆனாலும் பியூர் ஆனது நமக்கு வேண்டும். நம்ம கலப்படம் இல்லாமல் தான் என்ன செய்யணும், மக்களுக்கு இதை நம்ம பனை சார்ந்த பொருட்களை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்க இது பயணிப்புறதுக்கு அவங்க வழிவகுக்குங்கிறது ஒரு இது. சார் அதை பற்றி ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த பனை சார்பாக ஒரு சர்வேக்காக வந்தோம். பனை மரத்தில் காஞ்சி போயிட்டு கீழே ஓலை கருகி போய் மேலே முடி வரைக்கும் காஞ்சி போயிட்டு. அப்போ அந்த சர்வேயை பார்த்துட்டு அந்த நோய்க்கான காரணம் என்ன, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு வரும்போது பனை சார்ந்த ஏதாவது சாப்பிடலாமேன்னு தோணுச்சு. அப்போ தான் உங்களுடைய கடையை பார்த்தோம், காஃபி ஷாப், பெஸ்ட் காஃபி ஷாப் அப்படின்னு வந்தோம். இங்கே வந்த பின்னாடி அந்த கருப்பட்டி காஃபி இருக்குது அப்படின்னா, கருப்பட்டி காஃபி அப்படின்னோடனே என்னோடய எண்ணங்கள் எல்லாம் நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்களோட தோட்டம் முழுவதும் பனைமரங்களாக இருக்கும். அந்த பனைமரங்களில் காலைல பதினி எடுப்பாங்க, அவங்களே கருப்படி, அம்மாவே கருப்படி செய்வாங்க. காலில் எழுப்புன பின்னாடி முதல் பெட் காஃபி எங்களுக்கு பதினி தான். 2வது காஃபி பால் விட்ட கருப்பட்டி காஃபி. ஆமாம், அப்போல்லாம் அதோட சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கும். சாப்பிட்டாச்சுன்னா அலுப்பு இருக்காது. பள்ளியில் போயிட்டு மதியானம் சாப்பிட்ற வரைக்கும் எந்த சோறும் இருக்காது. ஆனால் அதுக்கு பிறகு இந்த பனைமரங்கள் எல்லாம் நிறைய வெட்டப்பட்டு பனை தோப்புகள்லாம் அழிஞ்ச பிறகு இப்போ தற்செயலாக நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கருப்பட்டி காஃபி சாப்பிடும்போது கருப்பு காஃபின்னு கொடுத்தாங்க. கருப்பட்டி காஃபின்னு கொடுத்தாங்க. பிளாக் காஃபி ஏன்னா பிளாக்காக இருக்க நான் சாப்பிட்டது வெள்ளை காஃபியில் எனக்கு பால் காஃபி கொடுத்தாங்க. நமக்கு இல்லை கருப்பி வரீங்க, கருப்பட்டி காஃபியில் பால் முடியாது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி பெஸ்ட் காஃபி ஷாப்பில் வந்தபோது அவங்க அன்றைக்கி நாங்கள் எங்களுடைய இளமையில் சாப்பிட்ட அதே மாதிரியான ஒரு பால் காஃபி கொடுத்தாங்க. உண்மையிலே மறக்க முடியாத அனுபவம். திரும்ப நம்ம ஞாபகம் என்னென்னா
ஒரு காலத்தில் நம்ம குமரி மாவட்டத்தில் கருங்கல் கருப்பட்டின்னு ஒரு கருப்பட்டி இருக்குங்க. கருங்கல் பிராந்தியத்தில் அந்த பக்கத்தில் இணையம், தேங்காய்பட்டணம் இந்த ஏரியாவில் தான் பெஸ்ட். ஆமாம், அந்த கடற்கரை கிராமங்களில் செம்மண் நிலம், அந்த செம்மண் நிலத்தில் வளர்கிற கரைக்கரங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் கருப்பட்டி. இந்த கருங்கல் கருப்பட்டி 1 கிலோ வரைக்கும்